கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Praise be to the name of the Lord. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையோடும் With the grace of our Lord Jesus Christ, பரிசுத்த ஆவியினுடைய பிரசன்னத்தோடும் with the presence of the Holy Spirit, நாங்கள் உங்களை சந்திப்பதில் we are meeting you. மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றோம். We are so glad for that. ஆண்டவருடைய வார்த்தையை தியானிக்கும் போது All the God's word, when we meditate, உண்மையாகவே நாம் யாவரும் பாக்கியவான்கள். we are truly blessed people. ஏனென்றால் தேவனுடைய வார்த்தை என்பது Because God's word is, தேவனே பேசுகிறதா இருக்கிறது. it is God speaking from His mouth. அவர் மனதிலே என்னவெல்லாம் நம்மை குறித்து யோசிக்கிறாரோ Whatever He think about us on His mind, அதையெல்லாம் சொல்லி நம்மை ஆறுதல் படுத்துகிறார். He is speaking to us with a compassion. அதனால் நம் வாழ்க்கையிலே So in our life, வேத காரியங்களுக்கு முதலிடம் கொடுப்போம். let us give first priority to God's word. ஒவ்வொரு நாளும் வேதத்தை வாசிப்போம், Let's meditate and read Bible regularly. நேசித்து வாசிப்போம். Let's love the word of God and meditate. இது நம் வாழ்க்கையில ஒரு பெரிதான கடமை என்று சொல்லி நாம் மனதார நினைத்து தேவனுடைய வார்த்தைகளை வாசிப்போம். Think about this as a responsibility to every individual Christian. Like in that manner, love the word of God. தேவ வசனம் என்பது God's word is, சுவை நிறைந்தது. it is a very tasteful one. எல்லா ஆகாரங்களை விட Above of every good foods. இந்த வார்த்தை சுவை நிறைந்தது என்று சொல்லி வேதத்திலே சொல்லப்படுகிறது. When it has been said in the Bible, it is more tastier than any tasty food. எல்லாவற்றை விட Above of every good thing, சிறந்ததாம் தேவனுடைய வார்த்தை. the best one is God's word. உண்மையாய் இதை நாங்கள் தியானித்து உங்களோடு பேசுவதிலே நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். Truly, we are meditating it and experiencing it, and after that only we are sharing this to you. எந்த தகுதி இருக்கிறது? We don't have any quality to for that. ஒரு தலைவனை குறித்து பேசுவதற்கு அந்த மனிதனுக்கு ஒரு தகுதி இருக்க வேண்டும். Person who is talking about his leader, he should have some quality for that. அந்த மனிதன் நெருங்கி இருக்க வேண்டும். He should be closely associated with them, நான் தலைவனை அல்ல, but not the leader. இந்த உலகத்தை உண்டாக்கின தேவனை குறித்து But the one we are speaking is the one who created this world. பேசுகிறோம் என்று சொன்னால் When we are speaking about him, means எத்தனை பெரிய பாக்கியம். it is a great privilege for என் us. மனதிலே அதிகமாய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். I am thanking God from deep down my heart. என்னை ஆராய்ந்து பார்க்கும்போது When I am realizing about myself, உண்மையாகவே தகுதி இல்லை. I don't have any quality for that. தேவன் தகுதிப்படுத்தினார். But God has made me to qualify. இந்த வேளையிலும் கூட நாம் தியானிக்கும்படியாக Today also, let's meditate on God's word. யாக்கோபின் புத்தகம் 1 அதிகாரம் 17 வசனம். James chapter 1 verse 17. நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவிலிருந்து இறங்கி வருகிறது. அவனிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமையின் நிழலும் இல்லை. Every good gift and every perfect gift is from above and come down from the Father of lights, with whom there is no variableness, neither shadow of turning. தேவனிடத்திலே When you look at God, யாதொரு மாறுதலும் with whom there is no variableness, யாதொரு வேற்றுமை நிழல் கிடையாது என்று பார்க்கிறோம். neither shadow of turning. அவர் எல்லோரையும் ஒரே விதமாய் பார்க்கிறார். He looked at people with the same eyes. இயேசு கிறிஸ்து வாழ்ந்தபோது When Jesus lived on this earth, பெரிய மனிதர்களையும் பார்க்கிறார், he looked at the higher authority people. எளிய மக்களையும் பார்க்கிறார், He looked at the normal people. சகைவை பார்க்கிறார், He looked at Zacchaeus. கொரில்லாகிய பிச்சைக்காரனை கூட பார்க்கிறார். Even the Bartimaeus also is looking at. இங்கே சொல்கிற வண்ணமாக As this verse says, யாதொரு மாறுதல் கிடையாது, with whom there is no variableness, யாதொரு வேற்றுமை நிழலும் கிடையாது. neither shadow of turning. அப்பேற்பட்ட தேவன் தான் நம்முடைய தேவன். Such God is a God whom we serve. அவர் என்ன கொடுக்கிறாராம்? What He is giving you today, நன்மையான எந்த ஈவும் every good gift பூரணமான எந்த வரமும் என்று பார்க்கிறோம். and every perfect gift, it says. தேவன் நமக்கு நன்மையை கொடுக்கிறார். God is giving good to you. அந்த நன்மை முழுமையாய் கொடுக்கிறார். He is giving that gift as a complete one. தேவன் கொடுப்பதெல்லாம் முழுமைதான். Whatever God gives, it is complete. மனிதத்திலே குறைவை தான் பார்க்க முடியும். You can see at the humans, they have some kind of weakness. ஒருவராலும் முழுமையை நிறைவை கொடுக்க முடியாது. No one can able to give the completeness in your life, ஏனென்றால் தங்களுக்கு வேண்டும் அல்லவா? because they have a self nature. அது இயற்கையான ஒரு காரியம். That is the nature நம் வாழ்க்கையிலே in our life. நாம் அப்படி இருப்பதினாலே When we are like that, தேவன் அப்படி இருப்பான்னு யோசிக்க வேண்டாம். we should not think God in the same manner. அவர் எல்லாவற்றையும் நமக்கு பூரணமாய் கொடுக்கிறவர். Whatever God gives, He gives it completely. நமக்கு நன்மையை கொடுக்கிறவர். He gives good to us. ஏற்றத்தாழ்வு பார்க்கவே மாட்டார். He never looks up or down in us. ஏழை பணக்காரன் என்று பார்க்கவே மாட்டார். He never looks at rich or whether he is poor. படித்தவன் படிக்காதவன் என்று பார்க்கவே மாட்டார். He never looks people at whether he is educated or not. உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்று பார்க்கவே மாட்டார். He looks
looks at people, he is from high and he is from low. உலகத்தில் இருக்கிற எல்லா மனுஷனையும் For all the peoples in the world, ஒரே விதமாய் பார்க்கிறவர், he looked in the same manner. ஒரே வண்ணமாய் யோசிக்கிறவர். He thinks in the same manner. காரணம், Reason, அவர் படைப்பல்லவா, everyone is his creation. உலகத்தில் உள்ள மக்கள் எல்லாம் அவருடைய சாயல் அல்லவா, All the people are created in his own image. அவருடைய சுவாசம் அல்லவா. He has given his breath for us. இதை நாம் புரிந்து கொண்டால், When we understand this, இதை நாம் தெரிந்து கொண்டால், when we know this truth, அவரோடு நெருங்கி பழக முடியும். we will be closely have fellowship. அவரோடு கூட அனுதினமும் பேச முடியும். We will speak to him daily. அனுதினமும் அவரோடு கூட நம்முடைய வாழ்வில் இருக்கிற பாரங்களை சொல்ல முடியும். We will share all our burdens with him daily. அவர் வார்த்தையாயும் His word, அவர் ஆவியாயும் இருப்பதினாலே, since he is a word and he is a spirit, எவ்வளவாக தேவ வார்த்தையை உள்வாங்குகிறோமோ, how much we are taking God's word inside of us, எவ்வளவாக தேவனுடைய வார்த்தையை சுவைக்கிறோமோ, how much of our time we take time to taste it, அவ்வளவாக நமக்குள்ளே தேவனை உணர முடியும். we can able to see God inside of us. அவரை உணரும் போது When we realize it, நன்மையான ஈவை கொடுப்பார், he will give a good gift. பூரணமான வரத்தை கொடுப்பார். He will give a perfect gift. மாறவே மாறாது. It will never change. என் விசுவாசத்துக்கு பதில் ஒன்று விசுவாசிக்க முடியும். Say, I can believe, my faith will be என் honored. நம்பிக்கைக்கு நல்ல பதில் ஒன்று சொல்லி நான் நம்ப முடியும். My hope will have a good reward. தேவன் அந்த அனுபவத்தில் செல்லும்படியாக Let's walk in that நம்ம experience. எப்ப கொடுப்போமா? Surrender yourself. முழுமையை கொடுப்போம். Surrender completely. நம் வாழ்விலே உண்மையை கொடுப்போம், With truthfully surrender உறுதியை yourself. கொடுப்போம். With a determined தேவன் heart. பதில் surrender. கொடுக்கவே விரும்புகிறார். God will surely answer. நம்மை கர்த்தர் அவருக்காக தெரிந்து கொண்டார். He has appointed you for himself. அவருடைய மக்கள் நாம். We are his people. தேவனை நோக்கி பார்ப்போம். Look unto God today. அன்பின் ஆண்டவரே, Dear Father, உடைய வார்த்தை எவ்வளவு இனிமையா இருக்கிறது ஐயா. thank you for your sweet என் words. மனதிற்கு இன்பத்தை கொடுக்கிறது, It gives a joy to my heart. என்னுடைய மனதுக்கு ஆறுதலை கொடுக்கிறது. It gives a comfort to my heart. எனக்கு ஆண்டவரே தைரியத்தை கொடுக்கிறது அப்பா. It gives a courage to my heart. உலகத்தின் பார்வைக்கு When you look at the நான் world, வேற்றுமையா இருக்கிறேன், I may see different. நான் ஒரு மாறுதலா இருக்கிறேன். I may look different, Lord. உம்முடைய பார்வையிலேயோ But in the sight of God, நான் கன நிறைந்தவனா இருக்கிறேன், I am honorable in your sight. பிரியமுள்ளவனா I இருக்கிறேன். am lovable in your sight. அதற்காக நன்றி செலுத்துகிறோம். Thank you for that. நன்மை அருள்வதற்காய் ஸ்தோத்திரம். Thank you for giving the good. பூரணத்தை கொடுக்க போவதற்காய் ஸ்தோத்திரம் Thank you ஐயா. for giving a perfect gift. எங்களை தாழ்த்தி கொடுக்கிறோம். I am humbling myself. ரீபாலா சந்தரதுருவியா, I thank you for ஆண்டவரே எங்களை தாழ்த்தி கொடுக்கிறோம். you are humbling yourself. உம்முடைய நாமத்தை மையப்படுத்துவீராக. Help us to lift your name. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. In Jesus' name we pray. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. God bless you.